ஆத்தாடியோ, இது என்ன ஊருக்கு முன்னாடியே இவ வந்து முன்னாடி நிக்கிறாளே. அடியே சின்ன பொண்ணு, அவ ஒண்ணு முன்னாடி வந்து நிக்கலடி, நம்ம தாண்டி லேட்டா வந்திருக்கோம். வாங்க வாங்க, இதுதான் 100 நாள் வேலைக்கு வர நேரமா? இதுவே கோயில் திருவிழாக்கள்ல சோறு போடுறேன்னு சொன்னா முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போக மாட்டியா? என்னமோ தேர் திருவிழாவை இழுத்துட்டு வர மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கீங்க. ஏ கீதா, இப்பதே 100 நாள் வேலை இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவள வேலையை விட்டுட்டு வேகமா ஓடி இருந்தா நீ என்ன இப்படி பேசுற? இங்க பாருங்க ராணியக்கா, நான் காலையில வெள்ளனத்திலேயே எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டேக்கா. உங்களுக்கு இந்த தகவல் இப்பதே தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒண்ணும் பொறுப்பாக முடியாதுக்கா. உங்களுக்கு பின்னாடி சொன்னவங்களா அந்த அங்கிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடக்காக. நீங்க இப்ப வந்துகிட்டு என்னவா பேசிக்கிட்டு கிடக்கீங்க? சீக்கிரமா வரிசையில நில்லுங்க, சீக்கிரமா போட்டா புடிச்சு அனுப்பணும். லேட்டா புடிச்சு போட்டா நான் தான் என்னமோ 100 நாள் வேலைக்கு லேட்டா வந்த மாதிரி அதிகாரி என்னைய புடிச்சு கிளிப்பேன். இன்னைக்கு இதா கலெக்டர் மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. அதான் 100 நாள் வேலைக்கு வந்தாச்சுல, வாயை மூடிக்கிட்டு போட்டா வையேடு. அதானே, உன்னைய மாதிரி வேலை வெட்டி இல்லாம நாங்க இருப்போம். எங்களுக்கு வீட்டுகள்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல, முடிச்சிட்டு தானே வர முடியும். இங்க பாருங்க வசந்தி அக்கா, நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பிள்ளையும் அனுப்பிட்டு தாக்க வந்திருக்கேன். ஏன் மொட்டாச்சி, இவங்களுக்கு தான் வீட்டுல வேலை இருக்குன்னு பினாத்திக்கிட்டு கிடக்காக. உனக்கு என்ன, சீக்கிரம் வந்து தொலை வண்டி தானே? ஆமா, எனக்கு மேல இருக்கிற அதிகாரி என்னைய கிழிச்சுக்கிட்டுல இருக்கான். வயசானவங்களையும் வேலை செய்யாதவங்களையும் உங்க வேலையில சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிய, வேலை ஒழுங்காவே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னையில கிழிக்கிறான். ஆனா நான் இங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னா நம்மளையே எதிர்த்துக்கிட்டு பேசுறாங்க. ஒரு சூப்பர்வைசர்னு மட்டும் மரியாதை இல்லாமல பேசுறாங்க. நிக்கவே முடியாத கிளடி 100 நாள் வேலைக்கு வந்துருச்சு. இது வேறையா? சரி ஆச்சி, 100 நாள் வேலைக்கு வந்திருக்கீங்கல்ல, ஒரு பொருளும் கையில எடுக்காம கைவீசமா கைவீசுன்னு வந்திருக்கீங்க. இங்க இப்ப மண் அள்ளுற வேலை இருக்கு. நீங்க எப்படி அள்ளுவீங்க? கை நாட்டு அள்ளுவீங்களா இல்ல மண்டையை ஓபன் பண்ணி அது அள்ளுவீங்களா? ஏய் கீதா, வயசானவங்க கூட பார்க்காம என்ன மட்டும் மரியாதை இல்லாம பேசுற? அவங்க கையில அள்ளுறாங்களோ இல்ல தலையில அள்ளுறாங்களோ அது எதுக்கு உனக்கு? அவங்க மண்டையில ஏற்கனவே களிமண்ணி இருக்கு, எப்படி திரும்பி திரும்பி லோட ஏத்துவாங்க? மொட்டாச்சி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? போட்டோவை எடுத்துட்டு மூத்திர சந்துக்கு வெளியே போய் உங்க வீட்டை நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு டீயையும் குடிச்சிட்டு வந்து நானும் வேலை செஞ்சேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு போறது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எந்த டிமிக்கையும் அடிக்க கூடாதாச்சி. இங்க பாருங்க மொட்டாச்சி, எனக்கு மேல உள்ள அதிகாரி ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்காரு. என்னையவே கிளிக்கிறாரு மனுஷன். இனிமே காலையில 8 மணிக்கு வேலைக்கு வந்தா மத்தியானம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், வீட்டுக்கு போய் சோத்தாக்கிட்டு வரேன், சோத்தை வடிச்சிட்டு வரேன், குழம்பு வச்சிட்டு வரேன், மீனை நறுக்கிட்டு வரேன்னு காரணம் சொல்லிட்டு வீட்டுக்கு போக கூடாது. காலையில வேலைக்கு வந்தா மத்தியானம் தான் வீட்டுக்கு போகணும். அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இடையில வீட்டுக்கு போனீங்க உங்க விட்டு நோட்ல நான் கையெழுத்து போட மாட்டேன் அம்பிடுத்தேன். இனிமே உங்களை கண்கொத்தி பாம்பா கண்காணிக்கிறதா என் வேலை. வேலை இடத்துல இருந்து எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு. உங்களை எல்லாம் கண்காணிக்கிறதா எனக்கு வேலையா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். எல்லாரும் இருக்கணும். அம்மா தாயே, நாங்க இருப்போம்மா. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நீ இருப்பியா? நீனே என் புருஷன் அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறான்னு ஓடிடுவ. அதெல்லாம் இருப்போம். சின்ன பொண்ணு, ஓவரா பேசாத சின்ன பொண்ணு. சூப்பர்வைசர்னு ஒரு மரியாதை கொடுத்து பழகு. 100 நாள் வேலைக்கு சேர்றதுக்காக என்கிட்ட என்னமா நடிப்பு நடிச்சாருங்க. ஆனா இப்ப மரியாதை ஒண்ணும் கொடுக்கறது கிடையாது. இந்த 100 நாள் வேலையில 30 பேர் வேலை பார்க்கறீங்க. காலையில கரெக்டா கையெழுத்து போடுறீங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது 4-5 பேர் தான் இருக்காங்க. மித்த பேர் சொல்லாம கொள்ளாம ஓடிடுறீங்க. இது வேலைக்கு வந்த இடமா இல்ல மாமியார் வீடா என்னன்னு தெரியல எனக்கு. இங்க பாருங்க சரோஜாக்கா, நான் ஒன்னும் கண்டிஷன் போடல. மேல இடத்துல இருந்து சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன் அம்பிட்டேன். சீக்கிரமா எல்லாரும் போஸ்ட கொடுங்க, போட்டோவை எடுத்துட்டு நான் அங்கிட்டு போறேன். அங்கிட்டு வேற வேலை பார்க்காம அங்கிட்டு உட்காந்து கிடப்பாங்க. போதும், ஆஸ்கர் அவார்டு கொடுக்கற மாதிரி தான் நடிப்பாங்க. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. அங்க பாரு மொட்டாச்சி, தலையில ஒண்ணுமே இல்ல, சும்மா போஸ் எப்படி கொடுக்குதுன்னு. அவ்வளவுதானே, நிம்மரவா குறுக்கு வலிச்சு கிடக்கடி. ஆமா, போஸ் குடுக்கறதுக்கே செத்த நேரம் உங்களால புரிய முடியல. இதுல 100 நாள் வேலையில வந்து நீங்க வேலையை கிழிச்சுற மாதிரி. போட்டாலாம் எடுத்தாச்சு. இங்க உள்ள இடத்த சுத்தம் பண்ணுங்க. குப்பையும் குளமா கிடக்கு பாருங்க, அதெல்லாம் அள்ளி ஒரு லக்கில குமிச்சு போடுங்க. நான் இங்கிட்டு போன உடனே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கதை அடிக்கலாம் கூடாது. ஒழுங்கா வேலையை பாருங்க. போயிட்டு வந்து நான் பாப்பேன். தரையில ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா அம்பிடுத்தேன். இங்க பாருங்க மொட்டாச்சி, உங்களுக்கு தான் சொல்றேன், நான் போன பின்னாடி விழுந்தடிச்சு தூங்கலாம் கூடாது. பாவம் வயசானவங்க சொல்லிட்டு நான் தான் உங்களுக்காக போராடி இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வேலையை பாருங்க. இங்க பாருங்க ஆச்சி, வீட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு எங்கேயாவது போய்கிட்டு இருக்க கூடாது. அப்படியே போனீங்கன்னா அப்படியே போயிருங்க. வேலைக்கெல்லாம் திரும்பி வரக்கூடாது. ஒரு 100 நாள் வேலைக்கு வரதுன்னா இப்படியா வரது? பொருள் எடுத்துட்டு வரணும்னு தெரியக்கூடாது. இனிமேல உங்களுக்கு எல்லாம் பாவம் பாக்குற மாதிரிலாம் இல்ல ஆச்சி. உங்களுக்கு பாவம் பார்த்தா எனக்கு பாவம் பாக்குற மாதிரி ஆகி போயிரும். இங்க பாருங்க ஆச்சி, நான் இந்த சைடு போயிட்டு வந்து உங்களை பாப்பேன். நீங்க மட்டும் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலையில இருந்து உங்களை தூக்கிடுவேன் ஆச்சி. சாரிட்டி கோபப்படாதடி.
வச்சுட்டு போயிருவாளுங்க. இனிமே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், அப்பதே வேலை கரெக்டா நடக்கும். பாத்தீங்களாடி இந்த கீதை நம்மளுக்கு என்னமா கிழிச்சிட்டு போறான்னு? ஆமா ராணி அக்கா, ஒரே தெருவுல தான் இருக்கும், ஆனா என்ன அதிகாரமா பேசிட்டு போறா. அவளுக்கு ஒரு காலம் வந்தா நம்மளுக்கு ஒரு காலம் வரத்தறக்க செய்ய, அப்ப பாத்துக்குருவோம். அடியக்கா, நம்மளும் கொஞ்சமாவது 100 நாள் வேலைக்கு வந்தா வேலை பார்க்கணும். ஒரு வேலையும் பார்க்காம இப்படி கை எடுத்துக்கிட்டு போனா அவளை தானே ஆபீசர் கிழிப்பாக. அதான் கடுப்புல கிழிச்சிட்டு போறா. என்ன சரோஜாக்கா, தோழிக்கு சப்போர்ட்டா வரீங்களாக்கு? அடியே, சப்போர்ட்டாவும் இல்ல, மாதுளம் பழமாவும் இல்லடி, உண்மையை தானே சொல்றேன். இருந்தாலும் அவ என்னமா கிழிச்சிட்டு போறா, பெரியவளுக்கு மட்டு மரியாதை இல்லாம எல்லாம் பேசிட்டு போறா. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, படிடி படிடி படிடின்னு. கூட 2 கிளாஸ் படிச்சிருந்தா நான் சூப்பர்வைசர் ஆயிருப்பேன். இப்ப என் கரகம் இவட்டெல்லாம் கிளி வாங்க வேண்டியதா இருக்கு. எம்புட்டு கிளி கிழிச்சிட்டு போறா, அவளுக்கு இருக்குடி. நேத்து கூட வந்து அக்கா கொஞ்சம் கடுகு இருந்தா தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனால, இன்னைக்கு ஏதாவது கேட்டு வருவா. மூஞ்சிலேயே நான் கிழிக்கிறேன். கிழிக்கிறது கூட பரவாயில்லக்கா, காலையில வேலைக்கு வந்துட்டு சாயந்தரமா தான் வீட்டுக்கு போகணுமா. அது எப்படி முடியும்? எவ்வளவு நேரத்தையும் உட்காந்தே இருக்கிறது, குறுக்கு வலிக்கும்ல. நம்மள வீட்டுல போய் படுத்து தூங்க வேணாமா? ஐயோ, நான் வேற எங்க வீட்ல ஒரு வேலையும் செய்யலடி. சாப்பாடும் சமைக்கல. என் மாமியார் காரி ஆட்டமா ஆட போறா. 100 நாள் வேலைக்கு வந்து போட்டோ குடிச்சிட்டு கையெழுத்து போட்டுட்டு வீட்ல போய் சமைக்கலாம்னு நினைச்சு ஓடியாந்தே, இப்படி ஆயி போச்சே. ராணி, கவலைப்படாதடி. கீதை என்ன புதுசாவா கிழிக்கிறா? தினமும் தானே கிழிச்சிட்டு கிடக்கா. நம்ம வேணும்னா குறுக்கு சந்து வழியா போய் உன் வீட்ல போய் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு வருவோமாடி. எனக்கு வேற தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கு. வா, போயிட்டு வருவோமா? ஏன் மொட்டை ஆச்சி, எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிற? இப்பதான் நம்மள கிழிச்சிட்டு போனா திடீர்னு வந்து நம்ம இல்லைனா ஆட்டமா ஆடிருவா. அப்புறம் 100 நாள் வேலைக்கு வர முடியாத மாதிரி ஆயிரும் ஆச்சி. ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஆபீசர் வர டென்ஷன்ல இருக்காவோல இருக்கு. நம்ம வேற இல்லைனா ஆட்டமா ஆடிருவா. செத்த இருந்துட்டே போவோம். ஐயோ, என் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும் போலயே. என் மாமியார் காரி என் வீட்டுக்கார்ட்ட வத்தி வச்சிருவாளே மனசி. வயசான காலத்துல உன் பொண்டாட்டிக்காரி ஒருவேளை சாப்பாடு கூட செஞ்சு வைக்காம ஓடிட்டாடா அப்படின்னு சொல்லி என்னை குறையா சொல்லுவாளே. அந்த மனுஷனும் கேட்டுட்டு வந்து வீட்டுல என்னை போட்டு அடிப்பானே. ஏன் ராணி அக்கா கவலைப்படுற? உங்க வீட்டுக்காருக்கு போனை போட்டு இந்த மாதிரி வேலை அர்ஜென்டா வந்துருச்சு, ஒரு வேளை சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அட ஆமாடி, என் மாமியார் வத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காருக்கு போனை போட்டு நானே சொல்றேன். ஹலோ, நான் தான் ராணி பேசுறேன். என்னடி ராணி, சொல்லு. ஏங்க, 100 நாள் வேலையில முக்கியமான வேலை வந்துருச்சுங்க. அதான் காலையில வெள்ளன புறப்பட்டு வந்துட்டேன். வீட்ல ஒண்ணும் சமைக்கலைங்க. அத்தைக்கு ஏதாச்சும் சாப்பாடு ஹோட்டல்ல இருந்தா வாங்கி கொடுங்களே. ஏடி, நான் ஆபீஸ்ல இருக்கேன்டி. சரிங்க, அதனால என்ன, பிரேக் விடுவாங்கல்ல, அப்ப வாங்கி கொடுங்கங்க. அத்தை வேற வயசானவங்க, பசி தாங்க மாட்டாங்க. சரிடி, பிரேக் டயத்துல போய் வாங்கி கொடுக்குறேன். சரிங்க, நீங்களும் ஏதாச்சும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிடுங்க. என்னை எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபீசர் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்த பின்னாடி வீட்டுக்கு வர முடியும். சரிடி சரிடி. சரி, வச்சுறேன். மொட்டை ஆச்சி, ஏன் இப்படியே நிக்கிறீங்க? அதான் சூப்பரண்டு கறி ஆட்டையாச்சும் சட்டி வாங்கிட்டு வந்து மண்ணள்ளி போட சொன்னால, போய் வாங்கிட்டு வாங்க. அடியே போடி, எனக்கு கைகால்லாம் வலிச்சு கிடக்கு. செத்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வேலை பார்க்கணும். ஆச்சி, அவ வாரப்ப வேலை பார்க்காம இருந்தா அவ கிளிப்பா ஆச்சி. அந்த சூப்பரண்டுக்காரி வாரப்ப வேலை பார்க்கற மாதிரி நடிச்சிட்டு ராணி. ஆமா ராணி அக்கா, எனக்கு நின்று நின்று கால்லாம் வலிச்சு கிடக்கு. செத்த உட்காருவோம். சரி சின்ன பொண்ணு. விடிஞ்சு எம்பட்டு நேரம் ஆகுது, என்னமா கொட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கிடக்கா? கொரட்டை விடுற பாரு கொரட்டைய. மணி 8 ஆக போகுது, எப்படி தூங்கிக்கிட்டு கிடக்கா? இன்னும் வீட்டு வாசல கூட்டி தொளிச்சு கோலம் போடல. இப்படி இருந்தா மகாலட்சுமி எப்படி வீட்டுக்குள்ள வருவா? மூதேவிதான் வந்து நடுமலையில திங்கு 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 திங்குன்னு ஆடிக்கிட்டு கிடப்பா. என் மய சின்ராசு ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம், டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். என்னமா கொரட்டை விட்டு தூங்குறா மனசி? அடியே அடியே, வாங்கவே எந்திரடி. இப்படி காட்டு கட்டா கட்டிக்கிட்டு இருக்கே, இன்னமும் தூங்கிக்கிட்டு கிடக்காளே. அடியே எந்திரடி. ஏன் அத்தே உசுப்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்பத்தே கண்ணு அசந்தே, அதுக்குள்ளேயும் வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க. அடியே அடியே, விடிஞ்சு எம்பட்டு நேரம் ஆகுது. உன் வீட்ல நல்லது வலதுலாம் சொல்லி கொடுக்கலையாடி? அடியே எந்திரச்சு தோளடி.
ஏத்தே ஓவரா மழை வேற வருது தே, என்னால எந்திரிக்க முடியல. உங்க மயனை ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கு கத்திக்கிட்டு கிடைக்கீங்க? அடியே இந்த அடி ஹோட்டல்ல அவன் வாங்கி சாப்பிடுவான், நான் எப்படி இடி சாப்பிட முடியும்? எந்திரிச்சு தொலைடி. ஏத்தே பிரிட்ஜுக்குள்ள மாவு இருக்குல்ல, எடுத்து தோசை ஊத்தி சாப்பிட வேண்டியதானே. அதையும் நான் தான் ஊத்தி கொடுக்கணுமா? ஏன் தே இப்படி பண்றீங்க? அடியே இங்க பாருடி, நான் இந்த வீட்டுக்கு மாமியாரு, நீ மருமக, நீ வேலை பார்க்க வந்தவடி. இப்படி தூங்கிக்கிட்டு கிடப்ப, நான் மங்கு மங்குன்னு வேலை பார்க்கணுமா? ஒழுங்கா மரியாதை எந்திரிச்சு போய் தோசையை சுட்டு குடு. ஏத்தே என்னத்தே மருமகனா வேலை வாக்க மட்டும்தான் வந்திருக்கோமா? ஏத்தே இப்படி பண்றீங்க? செத்த முடியலன்னு சொல்லி தானே படுத்தேன், அதுக்கு என்ன குதிக்கிறீங்க? இங்க பாருடி, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து முடியலன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. நல்ல கண்ணடி இருக்க கிழங்கு மாதிரி. போய் தோசை சுடுறியா? இப்ப என்ன சுட்டு தொலைகிறேன். நான் சுடாம விட்டா நீங்க என்னை சும்மா விட்டுருவீங்களா? நொய்யு கிழிச்சுக்கிட்டே கிடப்பீங்க. இந்த வாரேன், போய் தொலைங்க. இன்னும் 5 நிமிஷத்துல தோசை வந்தாகணும். எனக்கு 2 முட்டை தோசையை போட்டு கொண்டு வா, கார சட்னி அரைச்சு வை. ஒழுங்கான சாப்பாடு இல்லாம வாய்க்குள்ள இறங்கவே மாட்டேங்குது. நல்லா சுருக்கு உருக்குன்னு வைடி. சுருக்கு உருக்குன்னு வைக்க வாக்கு நல்லா 50 மிளகாய வறுத்து அரைச்சு வைக்கிறேன். ஒரு வழியா நம்ம ஊர் வந்து சேர்ந்தாச்சு. அம்மாட்ட நேத்து கூட போன் பண்ணேன், அம்மா நான் வர 1 மாசத்துக்கு மேல ஆகுமான்னு. ஆனா திடுதுப்புன்னு போய் அம்மா முன்னாடி இருந்தா அம்மா சர்ப்ரைஸா ஆவாங்க. எவ்வளவு அழகான ஊரு. நம்ம ஊர் தான். நம்ம ஊரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? அழதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்திடுமா? என்னைய பார்த்துட்டு அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ண போறாங்கன்னே தெரியல. அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன். டாக்ஸி. அரிசி போடுறாங்க, ஒழுங்கா போடுறாங்களா? அரிசியில தூசி துப்பட்டை கல்லு, இத பொறக்கிறதுக்கே கழுத்து அந்துரும் போல இருக்கே. ஏட்டி காயத்ரி, ஒரு சட்டி எடுத்துட்டு வாடி. வீட்டுக்குள்ள என்னவே கடையிறாளோ தெரியல. ஒரு போனை ஒண்ணு வச்சுக்கிறா, கைய வச்சு தேய்ச்ச மேனிக்கே தான் கிடப்பா. அடியே ஒரு சட்டி எடுத்துட்டு வாடி அரிசி போடுறதுக்கு. அம்மா போமா, அரிசி புடைக்கும் போது சட்டி எடுத்துட்டு போக மாட்டியா நீ? போமா, நாளா வர முடியாது. ஒரு சட்டி எடுத்துட்டு வர சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசுறா? என்னது காரு நம்ம வீட்டு பக்கத்துல நிக்குது? யாரும் விருந்தாடி வராங்களா? யாரு இது? பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என் மைய மாறியில இருக்கு. அம்மா என்னம்மா, என்னை அடையாளம் தெரியலையா? அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எப்படிமா நாளாச்சு? ஐயா மாணிக்கா, எப்படியா இருக்க? ஒவ்வொரு நாளும் அம்மா உன் நினைப்புலயே இருக்கேயா. அம்மா அழுகாதம்மா, அழுகாத. நான் இருக்கிற வரைக்கும் நீ அழுகவே கூடாதுமா, அழுகவே கூடாது. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா? மக்கா மக்கா, எப்படி மக்கா இருக்க? அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அம்மா உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கேன். எப்படிமா இருக்க? தங்கச்சி எப்படிமா இருக்கா? அப்பா எங்கம்மா? மக்களே எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. அப்பா வேலைக்கு போயிருக்காப்பா. நீ எப்படிப்பா இருக்க? அம்மாட்ட சொல்லிருந்தா அம்மா ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பேன்ல. அம்மா உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. இதுல என்னையா கஷ்டம்? ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி என் மையனை பாக்குறதுல என்ன கஷ்டம்? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா ஓடோடி வந்திருப்பேனையா, ஓடோடி வந்திருப்பேனே. மக்களே வீட்டுக்குள்ள வா, மக்களே வீட்டுக்குள்ள வா.
வெளிநாட்டுல இருக்கிறப்ப இந்த வீடெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. ரொம்ப அழகா வச்சிருக்க. வா மக்களே, வீட்டுக்குள்ள வா. என்னது கார் சவுண்ட் கேக்குதேன்னு வந்து பார்த்தா சரோஜாக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. யாரு இது என்னன்னு தெரியலையே. ஒருவேளை சரோஜாக்கா வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா இல்ல பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையே. போய் ராணி அக்காவும் வசந்தி அக்காவும் கூட்டிட்டு வருவோம். மக்கா மாணிக்கா, நீ இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. என்ன சின்ன பொண்ணு, ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு வார? அட மாணிக்கா, எப்பப்பா வந்த? நல்லா இருக்கியா? வாரேன்னு ஒரு வார்த்தை கூட உங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. ராணி, எனக்கே தெரியாது ராணி. என் மைய எனக்காக சர்ப்ரைஸா வந்திருக்கேன். ஆமா ராணியத்தே, அம்மாவுக்கே தெரியாது. அம்மாவுக்கு சர்ப்ரைஸா தான் வந்தேன். என்னத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. மாமா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குப்பா. அதுகவே மாணிக்க மாமா எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. மாணிக்கம் எப்படிப்பா இருக்க? வசந்தியத்தே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தே. அத்தே, அம்மாவை சிரமப்படுத்த வேணாமே தான் நான் வந்தேன் தே. சரோஜாக்கா, உங்க மகன் இன்னமும் உங்க மேல அம்பிட்டு பாசமா தாக்கா இருக்கேன். அம்மா ஹைட்டா ஒருத்தவங்க நிக்கிறாங்கல்லம்மா, அவங்க யாருமா? அது நம்ம வீட்டுக்கு 3 வீடு தள்ளி முனியமான ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க மகன் பேரு கூட சின்ராசு. அவங்க பொண்டாட்டி தான்ப்பா. ஓ, சின்ராசன் ஒய்ஃபா? ஆமா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சின்ராசன் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ராணி, எதுக்கு நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க. அப்பா மாணிக்கா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, களைச்சு போய் இருப்ப. குளிச்சிட்டு நல்லா படுத்து தூங்குப்பா ரூமுக்குள்ள. இருக்கட்டுமா, செத்த நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேன். எம்புட்டு நாளாச்சு உங்க மடியில படுத்து. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறட்டும் சரோஜாக்கா. உங்க மகன் சின்ன பிள்ளையிலேயே உங்க முந்தானிய புடிச்சுக்கிட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு திரியுவான். பாவம், அவன் ஏங்கி போயிருக்கான். கொஞ்ச நேரம் படுக்கட்டுமே. சரோஜாக்கா, வீட்ல எதுவும் சமைச்சு வச்சிருக்கீங்களா? இனிமேதான் சமைக்கணுமா? இல்ல ராணி, இனிமேதான் சமைக்கலாம்னு ரேஸ் அரிசி படைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் மகன் வந்துட்டேன். சரோஜாக்கா, மாணிக்க ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கான். வயிறு பசிக்கும்ல, ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்களேன், சாப்பிடட்டும். அட ஆமா வசந்தி, இங்க பாருவே, என் மகன் வரவும் என் புத்தியே மலிஞ்சு போயிருச்சு. இந்த ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறேன். ஏம்மா, ஹோட்டல் எல்லாம் வேணாமா, உன் கையால சமைச்சு தாமா. உன் கை நாட்ட சமைச்சு எம்புட்டு நாளாச்சு. ஏமாக்கா, லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கி தரேன்ப்பா. ஏம்மா, 5 வருஷமா கடையில சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போயிருக்குமா. உங்க கையால சமைச்சு தாங்கம்மா, இன்னைக்கு திருப்தியா சாப்பிடணும். சரி மக்களே, இன்னைக்கு எம்பிட்டு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு அம்மா கையால சமைச்சு தரேன் மக்களே. சரி சின்ன பொண்ணு வசந்தி, மாணிக்கே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவங்க அம்மாட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வீடுகளுக்கு போவோம். ஏராணி, கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? அதானே, மாணிக்கம் வெளிநாட்டுல இருந்து சோப்பு, செண்டு, தைலம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரிச்சு கொடுத்துருவாக்கா, வாங்கிட்டு போவோம். ஏய் வசந்தி அக்கா, அப்ப சரோஜாக்கா மயனை பாக்க நீங்க வரல, சோப்பு தைல வாங்கத்தேன் வந்திருக்கீங்க அப்படித்தானே? சின்ன பொண்ணக்கா, எல்லாருக்கும் சோப்பு, தைலம், செண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருக்கட்டுப்பா மாணிக்கம், இப்பதானே நீ ஊர்ல இருந்து வந்திருக்க. அப்புறமாட்டி ஓபன் பண்ணி எல்லாருக்கும் கொடு. நாங்க போயிட்டு வரோம். சரி தே. சரோஜாக்கா, இப்படியே உட்கார்ந்துருக்காம உங்க மகனுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுங்கக்கா. பையன் ரொம்ப பசியில வந்திருப்பான். சரி ராணி. சரி மக்கா, கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ள போய் ஃபேனை போட்டுக்கிட்டு நல்லா படுத்து தூங்க. அம்மா சமைச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். அம்மா செத்த நேரம் படுத்துக்கிறேம்மா. சரிப்பா. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சிலில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவின் நினைவில் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழுதே, அது ஒரு பொற்காலம். காலையில விடிஞ்சா போதும், இந்த பொம்பளைகளுக்கு எங்க இருந்துதான் வேலையெல்லாம் வருதோ தெரியல. பம்பரமா சுத்திக்கிட்டே தான் கிடக்கும். இந்த அடுப்பு வேற முனுகான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாமாட்ட வேற அடுப்பு வாங்கிட்டாங்க மாமா. இது முனுகான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குலாம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்ல காதலையே வாங்க மாட்டாங்களே. கல்யாணத்தும் போது எங்க அம்மா வாங்கி கொடுத்த கேஸ் அடுப்புலதான் இன்னமும் சோறாக்கி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் புது புது மாடல்ல கேஸ்லாம் வந்திருக்கு. 4 அடுப்புன்னு சொல்றாங்க, 3 அடுப்புன்னு சொல்றாங்க. அப்புறம் கண்ணாடி அடுப்பாம்ல, பளபளன்னு இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்றேன். ஆனா மாமா காதலியே வாங்க மாட்டாரே. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் நல்ல டீசென்டானவங்க, நல்ல படிச்சவங்க அந்த அடுப்பெல்லாம் பத்த வச்சு எரிப்பாங்க.
இன்னைக்கு சோறாவது வெந்துச்சு. சீக்கிரமா இத கவுத்தி போட்டுட்டு பக்கத்துல வசந்திட்டையாவது சின்ன பொண்ணுட்டையாவது சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு பாப்போம். எனக்கு மட்டுமே வேலையத்த வேலையெல்லாம் வரும். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு ரேஷன் கடைக்கு வேற போலாம்னு இருந்தேன். இப்படி இல்ல நடந்து போச்சு. புள்ளிகளுக்கு தயிர் சோற கிளறி கொடுத்து தொட்டுக்க ஊறுக வச்சு கொடுப்பேன். வேற என்ன செய்யறது? உருளைக்கிழங்கு பொரிக்கலாம்னு நறுக்கலாம் வச்சேன். நம்மளுக்கு கேஸ் இருந்தாதான் படபடன்னு வேலை எல்லாம் நடக்கும். கேஸ் இல்லாட்டி கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரமா போய் வசந்திட்ட சிலிண்டர் இருக்கான்னு